நாட்டார் தெய்வ மரபு, தமிழரின் தத்துவ மரபு பற்றி தோழர் அருணன் எழுதிய புத்தகம் பகுதி 2. சைவ சித்தாந்தம் முதல் நவீன குருமார்கள் வரை. நாட்டார் தெய்வ மரபு. சமண புத்த சமயங்கள் ஒழித்து கட்டப்பட்ட பிறகு தமிழகத்தில் சைவ வைணவ மதங்களே அரசு ஆதரவு பெற்று கோலோச்சின. அவற்றின் பெரும் தெய்வங்களே பிரம்மாண்டமான கோவில்களிலும் கொலுவீற்றிருந்தன. அவற்றிற்கே சொத்துக்களும் நகைகளும் அதிகம். இந்த மதங்களை திருத்த முயன்ற வைகுண்ட சுவாமிகள், வள்ளலார் போன்றோரும் நாட்டார் தெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனினும் கோடிக்கணக்கான அடித்தட்டு மக்களின் வழிபாட்டிற்கு உரியவையாக நாட்டார் தெய்வங்களே திகழ்ந்தன. இந்த விசித்திர உண்மை நிலைபெற்றதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சங்க காலம் தொட்டு பல நாட்டார் தெய்வங்களை வணங்கி வந்த பாரம்பரியம் தமிழர்களுக்கு இருந்தது. பெருந்தெய்வ கோவில்களில் நாடார்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படாதது, அனுமதிக்கப்பட்ட சாதியினரிலும் பிராமணர்கள் மட்டுமே அர்ச்சகர்கள் ஆனது, அவர்களும் மக்கள் மொழியாம் தமிழில் அல்லாது தேவபாசை என்று சொல்லி சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை நடத்தியது, நாட்டார் தெய்வ வழிபாடு அடித்தட்டு மக்களை இஸ்லாம், கிறிஸ்தவம் போன்ற மதங்களுக்கு மாறுவதை தடுக்கும் ஒரு வலுவான காரணியாக இருப்பதை உணர்ந்து வைதீகர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டது. இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். சங்க காலத்தில் நடுகள் நாட்டும் பழக்கம் பெரு வழக்கமாக இருந்தது. இது பற்றி புறநானூரில் பல பாடல்கள் குறிப்பிடுகின்றன. வீரராக இறந்தோரின் நினைவாக இது செய்யப்பட்டுள்ளது. கல்லில் இறந்தோர் பெயரை பொறித்தல், அவரின் அருஞ்செயல்களை எழுதுதல், பின்னர் அக்கல்லுக்கு மயிலிறகு மலர்களை சூட்டுதல், பால் சோறு படைத்தல், பூவும் நெல்லும் தூவி வழிபடுதல் இதற்கான வழிபாட்டு முறையாகும். நடுகல்லின் மீது வெண்மையான துணியினால் பந்தல் இடுவதும் நடந்துள்ளது. நடுகல் நாட்டு பழக்கத்தின் பல்வேறு நிலைகளை தொல்காப்பியம் குறித்துள்ளது. காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகல், சீர்த்தகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல் என்று 2-3 வகையின் கல்லொடு புணர. இன்றும் ஒருவர் இறந்த 16ஆம் நாளில் செய்யப்படும் இறுதிச் சடங்கில் கல் எடுத்து வழிபாடு செய்து பிறகு ஆற்று நீரிலோ குளத்து நீரிலோ அதை விட்டுவிடுவது வழக்கமாக உள்ளது. ஆதிகாலத்து நடுகள் வழிபாட்டு முறையே பெயரளவிற்கு இப்படி பின்பற்றப்படுகிறது எனலாம். பிற்கால சோழர் காலத்தில் இந்த நடுகள் வழிபாடு இறந்தோரை அடக்கம் செய்த இடத்தில் எழுப்பப்பட்ட கோயில் வழிபாடாக மாறியது. இத்தகைய நினைவு சின்ன கோயில் பள்ளிப்படை எனப்பட்டது. அரசர்கள், சித்தர்கள் போன்றோர்களுக்கு அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் இப்படி நினைவு கோயில்கள் அமைப்பது மிகவும் பரவலானது. இப்போதும் சில பெரியவர்களுக்கு இப்படி சமாதி கோவில்கள் எழுப்பப்படுவதை காண்கிறோம். சங்க காலத்தில் மறைந்த வீரனின் பெயர் மற்றும் சாதனைகளை மட்டுமே பொறித்து வந்தார்கள். பிற்காலத்தில் அவனது உருவத்தையும் பொறித்தார்கள். அதிலும் அவனது படை கருவிகளுடன் பொறித்தார்கள். இதுவே விக்கிரக வழிபாட்டிற்கு அடிக்கோலியது எனலாம். சிலப்பதிகாரத்தின் வஞ்சிக்காண்டம் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை எடுத்ததை சொல்லுகிறது. பத்தினி தெய்வ வழிபாடு இதிலிருந்து ஆரம்பமானது எனலாம். செங்குட்டுவன் சிலை வடித்து வழிபாடு செய்ததை காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகல் வாழ்த்து என்று 5 கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த முறைமை அப்படியே தொல்காப்பியத்தில் உள்ளதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். அன்னை வழிபாடு என்பதும் சங்க காலத்திலிருந்தே வந்துள்ளது. வீரம், வெற்றி, இனப்பெருக்கம், செழிப்பு ஆகியவற்றிற்கு மூலகர்த்தா கொற்றவையே என்கின்ற நம்பிக்கை அந்த நாளில் இருந்திருக்கிறது. தங்களின் தாய் தெய்வத்தை பழையோல் காணமர் செல்வி, காடுகளு செல்வி, சூழி, பாய்களை பாவை என்று வேறு சில பெயர்களாலும் தமிழர்கள் அழைத்திருக்கிறார்கள். போருக்கு புறப்படும் முன்பு தாய் தெய்வத்தை வழிபட்டே செல்வார்கள். இத்தகைய பாரம்பரியங்கள் தமிழகத்தின் சமூக சமய வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து வந்தாலும் அவற்றிற்கு அக்கம் பக்கமாக தொடர்ந்தே வந்தன. சமண புத்தம் எழுச்சிகரமாக இருந்த காலத்திலும், அவற்றை ஒழித்து சைவம் வைணவம் எழுந்த காலத்திலும், இஸ்லாம் கிறித்தவம் நுழைந்த காலத்திலும் இவை அழியா பொருளாய் நின்றன. ஒவ்வொரு பெரும் சமயமும் அதனதன் ஆரம்ப கட்டத்தில் இவற்றை ஒழித்து கட்ட பார்த்தன, முடியவில்லை. பிறகு திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்தன.
ஓரளவே வெற்றி பெற்றன. மறுபுறம் இஸ்லாம் கிறிஸ்தவத்திற்குள்ளும் நாட்டார் தெய்வ வழிபாடு புகுந்த விசித்திரமும் நடந்தது. மார்க்சிய அறிஞர் வானமாமலை காலம் துவங்கி நாட்டுப்புறவியல் ஆய்வு தனி கவனத்தை பெற்றது. தற்போது நாட்டார் தெய்வங்கள் குறித்தே தனி ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. பெருநகர வாழ்வு தொடங்கிவிட்ட பிறகும் அங்கேயும் சற்றே மாறிய வடிவங்களில் இந்த வழிபாடு தொடர்வதால் இது ஆய்வாளர்களின் தனி கவனத்தை இந்த நவீன காலத்திலும் பெறுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை நாட்டார் தெய்வங்களை அம்மன்கள் என்றும் மாடன்கள் என்றும் கருப்புகள் என்றும் 3 வகையாக பிரிக்கலாம். முத்தாளம்மன், காளியம்மன், பத்திரகாளியம்மன், உச்சினி மகா காளியம்மன், தோட்டுக்காரியம்மன், பூலாங்கொண்டால் அம்மன், இசக்கியம்மன், காமாட்சியம்மன், பேச்சியம்மன் என்று பல உண்டு. மாடன்களில் சுடலை மாடனை தலைவனாக கொண்டு பன்றி மாடன், காட்டு மாடன், புலமாடன் என்று 21 மாடன்கள் உண்டு. கருப்புகளில் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சங்கிலி கருப்பு, 18ஆம் கருப்பு என்று பல கருப்பசாமிகள் உண்டு. மதுரை பக்கம் முனியாண்டி சாமி மிகவும் பிரபலம். இவை தவிர மதுரை வீரன், முத்துப்பட்டன், காத்தவராயன் போன்ற தனித்துவமான சாமிகளும் உண்டு. தஞ்சை தரணியில் மலையேறியம்மன், ராசாத்தியம்மன் போன்ற தெய்வங்கள் வணங்கப்படுகின்றன. தமிழகம் முழுக்க மாரியம்மன், காளியம்மன், எல்லையம்மன் வழிபாடு உண்டு. ஐயனார் வழிபாடும் தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ளது. இவை குடும்ப தெய்வங்களாக, பங்காளி தெய்வங்களாக, ஊர் தெய்வங்களாக, சாதி தெய்வங்களாக திகழ்கின்றன. அடிப்படையான பொதுத்தன்மை இவை சைவ வைணவ பெரும் தெய்வங்களுக்கு பல வகையிலும் மாறுபட்டவை என்பது திருநாவுக்கரசர் துவங்கி வைகுண்ட சுவாமிகள் வள்ளலார் வரை இவற்றை சிறு தெய்வங்கள் என்று தாழ்த்தி சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் எந்த வகையிலும் ஒழுங்குபடுத்தப்படாத அவற்றின் வழிபாட்டு முறை. எழுதப்பட்ட சாஸ்திரங்கள், ஆகமங்கள் என்று ஏதுமில்லை. அவற்றிற்கு இவை மேலிருந்து வந்த தெய்வங்கள் அல்ல. மேட்டுக்குடியினரால் உருவாக்கப்பட்ட கற்பிதங்களோ கருத்தியல்களோ அல்ல. மக்கள் மத்தியிலிருந்தே எழுந்தவை. அதிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து எழுந்தவை. இந்த மக்களின் சாதாரண வாழ்வியல் முறைக்கும் இந்த சாமிகளின் இருப்பு மற்றும் தேவைகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடு ஏதும் இருக்காது. இந்த நாட்டார் தெய்வங்களுக்கு பெரிய அளவிலான கட்டுமானம் உள்ள கோவில்கள் கிடையாது. கூரை இல்லாத வெட்ட வெளியில் கூட இருக்கும். சிலைகள் இல்லாமல் வெறும் பீடங்களாக கூட இருக்கும். 21 மாடன்களுக்கும் 21 பீடங்கள் வைத்து வணங்கப்படுகிறது. அல்லது சிறிய அளவில் ஒட்டு குடித்தன வீடு போல கோயில் இருக்கும். எதிரே ஒரு வெளி இருக்கும். காத்தவராய சாமி இருந்தால் அந்த வெளியில் ஒரு கழுமரம் நிற்கும். சிலைகள் வடிக்கப்பட்டிருந்தால் அரிவாள் போன்ற சாதாரண மக்களின் ஆயுதங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும். முக்கியமான விஷயம், இந்த சாமிகளுக்கு பிராமணர்கள் பூசாரிகளாக இருக்க மாட்டார்கள். அந்தந்த குடும்ப பங்காளி ஊர் சாதிக்காரர்களில் ஒருவரே பூசாரி. அவரும் அதே வேளையாக இருக்க மாட்டார். ஆண்டுக்கு 1 அல்லது 2 முறை நடக்கும் கொடை, களரி, குதிரை எடுப்பு, பூசை என்ற பெயரில் நடக்கும் விழாவின் போதே பூசாரி. பிறகு அவரும் இதரரைப் போல சாதாரணமானவரே. பூசைக்கு சென்று பூசைக்கு என்று தனி அர்ச்சனை மொழி கிடையாது. படையலில் அசைவ உணவு உண்டு என்பதால் கோயில் வழிபாட்டிற்கும் இந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டிற்கும் எந்த ஒற்றுமையும் இருக்காது என்பது மட்டுமல்ல, எதிர் விளையாட்டு போலவே இருக்கும். நாட்டுப்புற தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களாக இருக்கும்போது மக்கள் வாழ்வியலில் இணைந்திருந்தவர்கள் அவர்களுக்கு கெடுதல்களோ நன்மைகளோ செய்து அவர்களோடு வாழ்ந்தவர்கள். அந்தந்த பண்பாட்டு சூழல்களில் வாழ்ந்தவர்கள் தெய்வமாக மாறிய பின் அந்தந்த மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக இருக்கின்றவர்கள். துளசி ராமசாமியின் பண்பாட்டு பகுதிகளும் நாட்டுப்புற தெய்வங்களும் இந்த கூற்று அநேகமாக சரியே. சில விளக்குகள் இருக்கக்கூடும். எனினும் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே நாட்டுப்புற தெய்வங்களாக வழிபடுகிறார்கள் என்பது நிஜமே. இப்போதும் கூட இப்படி மனிதர்கள் நாட்டார் தெய்வங்களாக மாற்றப்படும் செய்தி இதற்கு ஆதாரமாக நிற்கிறது. சில தெய்வங்கள் வரலாற்று மனிதர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாலும் இது மெய்ப்பித்து நிற்கிறது. உதாரணம், மதுரை வீரசாமி. இது கதைப்பாடலாக மக்கள் மத்தியில் புழங்குகிறது. விநாயகமூர்த்தி,
பதிப்பித்துள்ள மதுரை வீரன் அம்மானையில் இருக்கும் வரும் திருமலை நாயக்கன், அவனுக்கு உட்பட்ட திருச்சி மன்னன், அவனுக்கு உட்பட்ட பொம்மன நாயக்கன் போன்றோர் சரித்திரத்தில் வாழ்ந்தவர்கள் எனப்படுகிறது. அவ்வாறே மதுரையில் இருந்த கள்ளர் பயம், அதை அடக்குவதற்கு வீரன் பயன்படுத்தி முடிக்கப்பட்டதும் அவன் மாறுகை வாங்கப்பட்டு கொடூரமான முறையில் மாண்டு போனதும் நடந்திருக்கக்கூடியவையே. சக்கிலிய குலத்தை சார்ந்த வீரன் நாயக்கர் குல மங்கை பொம்மியை சிறையெடுத்ததாலும் மதுரையின் தாசி வெள்ளையம்மாளை சிறையெடுக்க முயன்றதாலும் இப்படி கொடூரமாக பழிவாங்கப்பட்டான். சமூகத்தின் சாதிய படிநிலையை வீரத்தாலோ அல்லது விவேகத்தாலோ ஒரு தனி மனிதனின் குலைக்க முயன்றால் அதை ஆதிக்க சக்திகள் அனுமதிப்பதில்லை. இத்தகைய கொடூர தண்டனைகளை ஒடுக்கப்பட்ட சாதியினர் தடுக்க முடியாவிட்டாலும் அதற்கு ஆட்பட்டவர்களை சாமியாக கும்பிடுவதன் மூலம் தங்களின் எதிர்ப்பை பராமரிக்கிறார்கள். நடைமுறைக்கு வராமல் கற்பித ரீதியில் மட்டும் இத்தகைய எதிர்ப்புகள் வந்திட்ட போது ஆதிக்க சாதியினர் அதை பொருட்படுத்தவில்லை. காத்தவராயன் கதையும் இதுவே. பறையர் குலத்தில் பிறந்தவன் ஆரியமாலா எனும் பிராமணகுல மங்கையை காதலித்தான். அவளும் உடன்பட்டது ஆதிக்க குலத்திற்கு அதிர்ச்சியாக இருந்தது. காத்தவராயனை கழுவில் ஏற்றி கொடூரமாக கொன்றார்கள். 8000 சமணர்களை கொன்று தீர்த்த அந்த கழுமரம் இன்னும் முனைமழுங்காமல் இருக்கிறது. முத்துப்பட்டன் கதை இன்றும் வித்தியாசமானது என்றாலும் நடந்திருக்கக்கூடியதே. பிராமண சாதியை சார்ந்த முத்துப்பட்டன் சாதிய படிநிலையில் மிக கீழே வைக்கப்பட்டிருந்த சக்கிலிய சாதியைச் சேர்ந்த பொம்மக்கா, திம்மக்கா எனும் சகோதரிகளை மணக்கிறான். மணந்து அவர்களில் ஒருவனாகவே வாழ்கிறான். இதனால் கோபம் கொண்ட முத்துப்பட்டனின் சாதியினரால் கொலையுண்டு சாகிறான். தனது சாதியத்தை துறந்து சக்கிலிய தொழிலில் முத்துப்பட்டன் இறங்கியதை முத்துப்பட்டன் கதை பெருமையோடு பாடுகிறது. விக்கிரமசிங்கபுரத்து சந்தையில் தோல் வேண்டியபடி அறுத்து வினோதமாக செருப்பு கட்டி கொண்டு வீதி வழி நடந்தால் நடுவழியில் பின்குடும்பியும் பூநூலும் நன்றாகவே அறுத்து 4 திசைக்கும் எரிந்துவிட்டு பட்டன் நடந்தான் பசுக்கிடைக்கு ஆலம்பட்டி கிடைதனிலே வாழப்பகையுடைய குடிசையிலே அழகு செருப்பை நடையிலே தூக்கிவிட்டு அப்புறம் போயிருந்தான். சொந்த சாதி வாழ்வுக்கு முற்றிலும் நேர்மாறான சக்கிலிய வாழ்வு, குடும்பி பூநூலை அறுத்துவிட்டு பசுத்தோலை அறுத்து செருப்பு தைக்கும் வாழ்வு, இரு பெண்கள் மீது கொண்ட தீவிர காதலுக்காக அவன் இதை செய்திருந்தாலும் சாதாரணமான செயல் அல்ல. இன்று கூட நினைத்து பார்க்க முடியாத செயல். இப்போதும் பசுமாட்டு தோலை உரித்ததற்காக மனிதர்களின் தோள்கள் உரிக்கப்படுகின்றன. அன்று இதை ஒரு பிராமண சாதி இளைஞன் செய்தது என்பது அதிசயமே. இதன் காரணமாய் அவன் உயிர் துறந்ததும் சக்கிலியகுல மக்களுக்கு அவன் தெய்வமாகி போனதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. கற்பிதமாகத்தானே தங்களின் எதிர்ப்பை பராமரிக்கிறார்கள் என்று ஆதிக்க சாதியினர் பொறுத்து கொண்டாலும் மறுபுறம் அதற்குள்ளும் சிதைவுகளையும் திருகுதாளங்களையும் செய்யவே செய்தார்கள். மதுரை வீரனை சக்கிலியகுல பெற்றோருக்கு பிறந்தவனாக காட்டாமல் காசிராஜனுக்கு பிறந்தவனாகவும் குடும்பத்திற்கு ஆகாது என்று பெற்றோரால் காட்டில் விடப்பட்டவனாகவும் சக்கிலியகுல சின்னான் அவனை எடுத்து வளர்ப்பதாகவும் சித்தரிக்கிறது மதுரை வீரன் அம்மானை. இதைவிட விசித்திரம், இது வீரனுக்கு தெரியும் என்றும் அதை சொல்லி பொம்மியை அவன் சாந்தப்படுத்துவதாகவும் அம்மானை சொல்லிவிடுகிறது. அம்மானை சொல்லி செல்கிறது. காசி மகாராஜாவுக்கு கண்மணியாய் நான் பிறந்தேன், கொடி சுற்றி பிறந்ததனால் கோத்திரத்திற்கு ஆகாதென்று மாலை சுற்றி பிறந்தேன் என்று வனத்திலே போட்டுவிட்டார் சக்கிலிச்சி. பிரியமுடன் தான் வளர்த்தால் என்னையும் தன் பால் கொடுத்து தான் வளர்த்தால் பண்பான சக்கிலிச்சி. காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையில் செய்யப்பட்ட இந்த செயற்கையான முடிச்சு மதுரை வீரனுடைய வாழ்வின் அஸ்திவாரத்தையே பெயர்த்து எறிந்து விடுவதாகும். உயர் சாதியினர் செய்திட்ட தில்லுமுள்ளு இது. தமிழில் சினிமாவாக எடுக்கப்பட்ட போதும் இதையும் சேர்த்தே எடுத்தார்கள். காத்தவராயன் வாழ்வும் இப்படி சித்தரிக்கப்பட்டது. அவனை பார்வதி தேவியின் பிள்ளையாக கதை கட்டி விட்டார்கள். தமிழ் சினிமாவிலும் அப்படியே வரும்.
இவர்களில் கதைகளில் செய்யப்பட்ட இந்த சிதைவுகள் வெகு காலத்திற்கு முன்பே செய்யப்பட்டன என்றால் முத்துப்பட்டன் கதையில் இது மிக அண்மையில்தான் நடந்திருக்கிறது. குலசேகரபுரம் என்ற இடத்தில் கிடைத்த ஏட்டின்படி சக்கிலியர் வாழப்பகடையின் பெண்களாக பொம்மக்கா திம்மக்கா கூறப்பட்டுள்ளார்கள். ஆனால் தாளக்குடி எனும் ஊரில் நிகழ்த்தப்பட்ட முத்துப்பட்டன் கதை அந்த இரு பெண்களும் பிராமண பெண்ணுக்கு பிறந்தவர்கள் என்றும் அவளால் கைவிடப்பட்டு வாழப்பகடையினரால் வளர்த்து எடுக்கப்பட்டவர்கள் என்றும் திருகல் வேலை செய்கிறது. இத்தகைய மாற்றத்தை செய்த முத்துப்புலவரையே வானமாமலை நேரில் சந்தித்து கேட்டிருக்கிறார். அவர் உண்மையை கூறிவிட்டார். அவருக்கு முன் அவருடைய தகப்பனாரும் அவருக்கு முன் அவருடைய பாட்டனாரும் வில்லுப்பாட்டு பாடி வளர்ந்தார்களாம். அவர்கள்தான் பட்டவராயன் கோவிலுக்கு வில்லடிக்கு போவார்களாம். மூவரும் பொம்மக்காவும் திம்மக்காவும் பகடையின் மக்கள் என்றே பாடி வளர்ந்திருக்கின்றனர். ஆனால் 25 வருஷங்களுக்கு முன்னால் சில பிராமணர்களும் உயர் சாதிக்காரர்களும் கதையை ஆட்சேபித்தார்களாம். பிராமணர் சக்கிலிய பெண்களை கல்யாணம் செய்து கொள்ளும் கதை என்ன கதை என்று கேலி செய்தார்களாம். சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு மேல் சாதிக்காரர்கள் அதிகமாக வருவதால் இக்கதையை மாற்ற வேண்டும் என்று எண்ணி முத்துப்புலவர் அவ்வாறே மாற்றிவிட்டாராம். உண்மையில் பொம்மக்கா திம்மக்கா இருவரும் சக்கிலிய பெண்கள் தாம் என்று அவர்கள் சொன்னார். முத்துப்பட்டன் கதையில் உள்ள ஆய்வுரை இத்தகைய புரட்டல் வேலைகளுக்கு பிறகு இவர்களை தங்களின் தெய்வங்களாக வணங்கி வருகிறார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களது வாழ்நிலையில் சாதியம் என்னும் கோரமான விளைவுகளை உருவாக்கி வருவதால் உணர்ந்தோ உணராமலோ தங்களின் பாரம்பரிய சாமிகளை கைவிடாமல் காப்பாற்றி வருகிறார்கள். பழமையின் நிழல் விடாது பின்தொடர்கிறது. அதை அழிக்கிற முயற்சியும் விடாது நடக்கிறது. மாரியம்மன் காளியம்மன் போன்ற அம்மன்கள் எல்லாம் சிவனின் மனைவி பார்வதியின் அம்சங்களாக திட்டமிட்டு கட்டப்பட்டார்கள். அதையும் மீறியே அந்த தெய்வங்கள் இன்னும் நாட்டார் தெய்வங்களாக நீடிக்கின்றன. இவை பற்றிய கதைகளிலும் அந்த மீறல் ஏதாவது ஒரு வகையில் வெளிப்பட்டிருப்பதை காண முடிகிறது. பார்வதியின் வியர்வை துளி ஒன்று வேள்வி தீயில் விழ அதனின்றும் தோன்றியவள் முத்தாரம்மன். உச்சினி மாகாளியம்மன் விஷ்ணுவால் கொல்லப்படும் இரணிய கசிபுவின் குருதியிலிருந்து தோன்றுகிறாள். மாரியம்மன் முந்திய பிறவியில் ஒரு பிராமண பெண்ணாக பிறந்து தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒருவளால் ஏமாற்றி திருமணம் கொள்ளப்பட்டு அவனால் பழிவாங்கப்பட்டதாக பல கதைகள் காணப்படுகின்றன. துடியான சாமிகள் ராமச்சந்திரன். பிராமணிய தெய்வங்களுடன் இந்த நாட்டார் பெண் தெய்வங்கள் இணைக்கப்பட்டாலும் ஒரு வகை மோதல் இருப்பதை காணலாம். முத்தாரம்மன் பார்வதியின் கண்ணீர் துளி. உச்சினி மாகாளியம்மன் இரணிய கசிபுவின் உதிரத்திலிருந்து உதித்தவள். இரணிய கசிபு என்றால் யாரென்றால் விஷ்ணு என்றொரு தெய்வமே இல்லை என்று கலகக்கொடி உயர்த்தியவன். மாரியம்மன் வாழ்விலோ சாதிய மோதல். பெண் தெய்வங்களில் பிடாரிகள் எனப்பட்டவை உண்மையிலும் அடங்கா பிடாரிகளாக, அதாவது நிலவிய சமூக அமைப்பின் சில கூறுகளை எதிர்த்து நின்ற கலகக்காரிகளாக இருந்ததை ஆய்வாளர் A.K. ராமானுஜன் டு ரியல்ம்ஸ் ஆஃப் கன்னடா ஃபோக்லோர் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த பெண் தெய்வங்கள் திருமணமாகாதவை, ஆகியிருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படாதவை அல்லது அந்த தீயவனை அழிப்பவை, கொள்ளை நோய் பஞ்சம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடியவை, அவற்றை போக்கவும் கூடியவை, முரட்டுத்தனமான தோற்றமுடைய படிமங்கள் அல்லது பாவைகள் போன்ற உருவச்சிலைகளற்ற வடிவங்கள், காம உணர்வை வெளிப்படையாக காட்டுபவை, இரத்தபலி கேட்பவை, பிராமணர் அல்லாத அதிலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தவர்களை பூசாரிகளாக கொண்டவை, மொத்தத்தில் பிராமணிய பெண் தெய்வங்களிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டவை. தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு வட்டத்தில் உள்ள நெய்வேலி எனும் பல்லர் இன மக்கள் கும்பிடும் ராசாத்தியம்மன் கதை இப்போதும் இந்த தெய்வங்கள் மீறல்களின் வெளிப்பாடல்களாய் உள்ளதை உணர்த்துகிறது. ஆய்வாளர் அஞ்சலி தேவி தஞ்சை நாட்டுப்புறவியல் அந்த கதையை கூறுகிறார். மதுரை என்ற ஊரின் உயர்ந்த சாதியைச் சேர்ந்தவன் ராஜாத்தி என்ற பல்லரினத்து பெண்ணையும் சேமத்துறை என்ற நாயையும் அழைத்து கொண்டு நெய்வேலி என்ற கிராமத்துக்கு வந்துவிட்டான். இங்கு பிச்சை என்பவரின் வீட்டின் அடைக்கலம் கொடுக்கப்பட்டது.
இச்செய்தி ஊரில் உள்ள பிற இன மக்களுக்கு தெரிய மதுரைக்கு செய்தி அங்கிருந்து அவளின் பெற்றோர்கள் வந்தனர். பின்னர் பிச்சை வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வீட்டை கொளுத்திவிட்டு சென்று விட்டனர். பிச்சை வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது வீடு எரிந்து விட்டது. வீட்டை திறந்து பார்த்தபோது 3 பேரும் நெருப்பு சிலையாக மாறிவிட்டனர். அன்று இரவு பிச்சையின் கனவில் தோன்றி, எங்கள் மூவரையும் வழிபடுங்கள், நாங்கள் உன்னையும் உன் இன மக்களையும் காக்கும் தெய்வமாக இருக்கிறோம் என்று சொன்னதின் பேரில் இத்தெய்வத்தை இம்மக்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயர் சாதி பையனுடன் பல்லரின மகள் ஓடி வந்தது அன்றைய மிகப்பெரிய மீறல். உயர் சாதிக்காரன் என்றாலும் அந்த மீறலை சகிக்க மாட்டோம் என்ற பல்லரின மக்களின் பிடிவாதம், இந்த இரண்டும் சேர்ந்து அவளை தெய்வமாக்கிவிட்டன. இதிலே விலங்கு வழிபாடு வந்ததற்கான சூழலும் வெளிப்பட்டுள்ளது. மதுரையின் மேற்கு திசையில் பிரமலை கள்ளர் அதிகமாக வசிக்கிறார்கள். கருமாத்தூர் மூனுசாமி கோவில் இவர்களது குலதெய்வமாக விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசிக்கிழர் என்று ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இந்த சாமியை வணங்குகிறார்கள். இந்த சாமியின் வரலாறு குறித்து சு. வெங்கடேசன் கருப்பு கேட்கிறான் கிடா எங்கே என்று கூறுகிறார். விருமனுக்கும் பேய்க்காமனுக்கும் இடையில் எல்லை வகுப்பதில் பிரச்சனை வரவே திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் பஞ்சாயத்து தலைவராக வந்து தீர்ப்பு சொன்னார். தீர்ப்பு ஓரவந்தனையாக இருந்ததால் விருமனின் தங்கை மைக்கார பேச்சு சபதமிட்டாள். இன்றிலிருந்து எங்கள் எல்லைக்குள் இருக்கும் 22 கிராம மக்களும் திருப்பரங்குன்றத்தில் உள்ள உனது ஆலயத்திற்கு வரமாட்டார்கள். அப்படி வந்தாலும் உனது திருநீரை நெற்றியில் பூச மாட்டார்கள். பொங்கல் வைத்து முடிகாணிக்கை செலுத்த மாட்டார்கள். இது தெரியாமல் எனது மக்கள் உனது ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் அந்த குடும்பத்தை நிறைவில்லாமல் செய்வேன். ஆதி நாளில் ஒரு நாட்டார் தெய்வமாக இருந்த திருப்பரங்குன்றம் முருகன் சுப்பிரமணியன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பிராமணிய தெய்வமாக பெரும் தெய்வமாக மாற்றப்பட்டார். வேடுவர் குலத்திலிருந்து உதித்த அந்த கடவுள் வம்பாக சிவனின் மகனாக ஆக்கப்பட்டு இந்திரனின் மகள் தெய்வானையை மனைவியாக சித்தரிக்கப்பட்டாள். இதனால் முருகனின் ஒரிஜினல் மனைவி வேட்டுவ பெண் வள்ளி 2ஆம் தாரமாக பின்னுக்கு தள்ளப்பட்டால் பிராமணிய தெய்வமானதும் கள்ளரின மக்கள் திருப்பரங்குன்றத்தில் அவமரியாதைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மத்தியிலிருந்து எழுந்த எதிர்ப்பின் வடிவமே கலக குரலே இந்த மூனுசாமி எனலாம். இஸ்லாம் கிறித்துவத்தில் இந்த நாட்டார் தெய்வ வழிபாடு புகுந்திருப்பதற்கான ஆதாரமாக குரு சடிகளும் தர்காக்களும் திகழ்கின்றன. தமிழ்ச்செல்வன் நாட்டார் தெய்வங்கள் நமது நேச அணி கூறுகிறார். கத்தோலிக்க புனிதர்களின் சமாதிகளான குரு சடிகளிலும் இஸ்லாமிய இறை நேசர்களான அவுலியாக்களின் அடக்க ஸ்தலங்களாகிய தர்காக்களிலும் உயிர் பலி இடலாம். பல நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறைகள் இங்கே இன்றளவும் உயிர்ப்புடன் இயங்குகின்றன. வேண்டுதல், அசனம் கொடுத்தல், நேர்ச்சை, உப்பு மிளகு போன்றவை புனித பொருள்களாதல், தேர் சப்பரம் பவனி வருதல், காணிக்கை சூறையாடுதல், காய்ச்சி ஊன்றுதல், மொட்டை போடுதல், கிடா வெட்டுதல் என பல்வேறு நாட்டார் வழிபாட்டு மரபுகள் குருசடிகளிலும் தர்காக்களிலும் பரவலாக இடம்பெறுகின்றன. இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக உள்ளது தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியின் கீழ் உள்ள கிராமம் துலுக்கன்பட்டி. இது பற்றி ஆய்வாளர் சு. மாதவன் தஞ்சை நாட்டு புறவியல் தரும் சில செய்திகள் சுவையானவை. இந்த ஊரில் இப்போது வசிக்கின்ற அனைவரும் இந்துக்கள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தார்களாம். இனாத்துக்கான் என்ற முஸ்லிம் ராஜா போருக்கு போய் தோல்வியுற்று திரும்பும்போது ரோசம் தாங்காமல் குழிவெட்டி சமாதியானாராம். அவரோடு வந்த ராணியும் குதிரை பாகனும் கூடவே சமாதியானாராம். குதிரை பாகனா குதிரையா என்று சந்தேகம் உள்ளது. எப்படியோ எப்போது அந்த ஊரில் 3 சமாதிகள் உள்ளன. இப்போது அந்த ஊரில் 3 சமாதிகள் உள்ளன. இதிலே ராஜாவின் சமாதி கோரியையா சமாதி. இங்குள்ள இந்துக்கள் அனைவருக்குமான ஊர் தெய்வமாக இருப்பது இந்த கோரியையா. இந்த ஊரில் 2 அம்மன் கோயில்களும் 8க்கும் மேற்பட்ட குலதெய்வங்களும் உள்ளன.
இவற்றின் திருவிழாக்களை துவங்கும் முன் இந்த இஸ்லாமிய கோரி ஐயாவுக்கு கொடியேற்றுகிறார்கள். அதாவது முதல் மரியாதை இந்த முஸ்லீம் சாமிக்கு தான். கோரி ஐயாவுக்கான வழிபாட்டு முறையில் சந்தனம் பூசுதல், பாத்தியா ஓதுதல், கொடியேற்றுதல் என்பதோடு படையல் விநியோகம், கிடாய் அறுத்தல் போன்ற நாட்டார் தெய்வ வழிபாடுகளும் தெய்வ வளமைகளும் உள்ளன. இந்த ஊர் மக்கள் எந்த செயலை செய்தாலும் கோரி ஐயா நல்லபடியாக நடக்கணும் என்று சொல்லிக்கொண்டேதான் அதை ஆரம்பிக்கிறார்களாம். அந்த அளவுக்கு பொது தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக அந்த ஊர் இந்து மக்களுக்கு கோரி ஐயா இருக்கிறார். இஸ்லாமியத்தில் நாட்டார் தெய்வ வழிபாடுகள் புகுந்திருப்பதை இந்த கோரி ஐயா வழிபாடு காட்டுகிறது என்பதோடு அடித்தட்டு மக்கள் மத்தியிலிருந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையானது மிக இயல்பான கூறாக அமைந்திருப்பதையும் இது உணர்த்துகிறது. பிற சமய வெறுப்பு என்பதை நாட்டார் தெய்வ வழிபாட்டில் காண முடியாது. தஞ்சாவூர் வட்டம் காசவளநாடு புதூர் என்ற ஊரில் கள்ளர் சாதியினரால் முகர்ரம் மாதம் பஞ்சா வழிபாடு எனும் பட்டாணிய முஸ்லிம்களின் வழிபாட்டு நடத்துவதை ஆய்வாளர் வசந்தா நேரில் சென்று கண்டு விவரித்திருக்கிறார். தஞ்சை நாட்டுப்புறவியல் கர்பலா போர்க்களத்தில் நபிகள் நாயகத்தின் பேரர் ஹுசைன் அவர்களின் வலதுகை எதிரிகளால் வெட்டப்பட்டது. பின்னர் அவர் மாண்டார். அவரின் நினைவாக நீட்டிய விரற்கையை வணங்குவர் பட்டாணிய முஸ்லிம்கள். இதன் பெயர் பஞ்சா. இது ஒரு வகையான உருவ வழிபாடாக இருக்கிறது. இது இஸ்லாமிற்கு விரோதம் என்று இதர முஸ்லிம்கள் வணங்குவதில்லை. ஏதாவது ஒரு உருவ வழிபாட்டின்படி அமைந்த நாட்டார் தெய்வங்களை வணங்கும் அடித்தட்டு சாதியினருக்கு இங்கே சந்திப்பு புள்ளி கிடைக்கிறது. எனவே அந்த ஊரின் கள்ளர்கள் பஞ்சாவை வணங்கியிருக்கிறார்கள். இதிலே விசேஷம் என்னவென்றால் காசவளநாடு புதூரில் என்று 3 முஸ்லீம் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன. கள்ளர் சாதியினரே அதிகமாக வாழ்கின்றனர். அவர்கள் பஞ்சாவை வணங்குகின்றனர். அல்லாசாமி என்று பெயரிட்டு வணங்குகின்றனர். பிற சமய வெறுப்பு நாட்டார் தெய்வ வழிபாட்டில் இருப்பதில்லை என்பதை மிகவும் உறுதி செய்கிறது. நாட்டார் தெய்வ வழிபாடு செய்கிற அடித்தட்டு சாதி மக்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தர்காவிற்கு சென்று வணங்குவதும் அங்குள்ள இஸ்லாமிய பெரியவரிடம் ஆசி வாங்குவதும் சர்வசாதாரணமான நடைமுறையாகும். நாட்டார் தெய்வ வழிபாட்டில் சாதிய மற்றும் ஆணாதிக்கத்திற்கு எதிரான மீறல்கள் உள்ளன என்பது வெளிப்படை. தமிழரின் ஆதி காலத்திய நடுகள் வழிபாட்டினை பாரம்பரியம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்கிறது என்பதும் புலனாகிறது. இதன் பின்னால் இருக்கும் தத்துவ நெறிமுறை எது? துளசி ராமசாமியின் கூற்று கவனிக்கத்தக்கது. நல்லது நடந்தால் நாட்டார் தெய்வ வழிபாட்டால் பலன் கிடைத்தது என்று பெருமைப்படுகிறார்கள். நல்லது நடக்காவிட்டால் தெய்வங்களை வெறுத்து ஒதுக்குவதில்லை. தெய்வ குற்றம் ஏற்பட்டுவிட்டது, அடுத்து குறையை நிவர்த்தி செய்து வழிபட வேண்டும் என்று நம்புகிறார்கள். நம்பிக்கை வீண் போகாது என்பது அவர்கள் எண்ணம். நாட்டுப்புற தெய்வங்களை வழிபடுவது என்பது ஊர்கூடி செய்வதாகும். சாதி கூடி முடிவெடுப்பதாகும். குலத்தினர் வழிபடுவதாகும். ஆகவே நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வழிபாட்டை தடைபடுத்த மாட்டார்கள். தடைபடுத்தினால் அடுத்த குலத்தினர் மதிக்க மாட்டார்கள், ஏளனமாக பேசுவார்கள். பெருந்தெய்வ வழிபாட்டிற்கும் நாட்டார் தெய்வ வழிபாட்டிற்கும் இடையே 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் ஓர் அடிப்படையான விஷயத்தில் ஒற்றுமை இருக்கிறது. அது கடவுள் நம்பிக்கை, அமானுஷ்யத்தின் மீதான நம்பிக்கை. அந்த கடவுள் தத்துவ வழிபட்ட முழுமுதற் கடவுள் எனும் கருத்தியலாக இல்லைதான். ஆனால் வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் கடவுளர்களாக இருந்து வழிநடத்துகிறார்கள் என்கிற தெய்வீக கோட்பாடு என்னவோ இருக்கத்தான் செய்கிறது. எனவே கருத்து முதல்வாதத்தின் ஆத்திகத்தின் ஒரு கரடுமுரடான வடிவமே நாட்டார் தெய்வ மரபு. அதனால்தான் நினைத்ததும் வேண்டியதும் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் வழிபாடு மட்டும் தொடர்கிறது. நடக்காமல் போனதற்கு தெய்வத்தை குறை சொல்லாமல் தெய்வ குற்றம் என்ற பெயரில் தன்னை குறை சொல்லிக் சொல்கிறான். தெய்வ குற்றம் எனும் சொல்லின் பொருள் தெய்வத்திற்கு மனிதன் இழைத்த குற்றமாக இருப்பது விசித்திரமான சுயமுரணாகும். தெய்வத்திற்கு மனிதனால் குற்றம் இழைக்க முடியும் என்றால் அது எப்படி தெய்வமாகும் என்று யாரும் கேட்டுக்கொள்வதில்லை. மாறாக அந்த வேளையில் தான் ஏதேனும் குற்றம் செய்திருக்கிறோமோ என்ற சுய பரிசோதனை செய்து கொள்கிறான். அவனது கடவுள் நம்பிக்கை கடவுளை குற்றவாளியாக கருதா ஒருபோதும் இடம் தருவதில்லை.
தெய்வ குற்றத்திற்கான பரிகாரமோ அவன் கைப்பொருளுக்கு வினை வைப்பதாகவே முடிந்து போவது தனித்த சோகமாகும். இன்னொரு புறத்தில் நாட்டார் தெய்வ மரபானது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடையிலான பிளவை நிரந்தரமாக்க உதவி வருவது மற்றொரு துன்பமாகும். பல நாட்டார் தெய்வங்களுக்கும் சாதி வாரியாக அமைந்துள்ளன. பிற்படுத்தப்பட்டவரது நாட்டார் தெய்வங்களை வழிபட இப்போதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல இடங்களில் அனுமதிக்கப்படுவதில்லை. அதிலும் சில நள்ளிரவு பூஜைகளின் போது அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்படுவது உண்டு. இத்தகைய பழக்கங்கள் சாதிய முரண்களை கூர்மைப்படுத்தி விடுகின்றன. ஒரே சாதியினரைச் சேர்ந்தவர்கள் குலதெய்வம் கும்பிடும்போது சில முக்கியமான பூஜைகளில் பங்காளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். மாமன் மச்சான்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கட்டி கொடுக்கப்பட்ட பெண்கள் கூட சில இடங்களில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது மனிதர்களை மேலும் மேலும் குறுங்குழுக்களாக சிறுத்து போக செய்யக்கூடிய ஆபத்து உடையது. எனினும் இவற்றிற்கான தீர்வு இந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையை பெருந்தெய்வ வழிபாட்டு முறையாக மாற்றுவதில் இல்லை. காரணம், அந்த வழிபாடானது பிராமணியத்தையும் சமஸ்கிருத மயமாக்கலையும் அடிப்படை கூறுகளாக கொண்டுள்ளது. மாறாக பெருந்தெய்வ வழிபாட்டினை ஜனநாயகப்படுத்துவதற்கான போராட்டமே தீர்வாகும். தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளிட்ட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழை அர்ச்சனை மொழியாக இருக்கும் அடித்தட்டு மக்கள் விரும்புகின்ற வகையில் வழிபாடு செய்ய அனுமதித்தல். இத்தகைய ஜனநாயக கூறுகள் பெருந்தெய்வ கோவில்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதாவது நாட்டார் தெய்வ மரபிலும் ஆகம முறையிலான வழிபாட்டை அனுமதித்து விடாமல் பெருந்தெய்வ கோவில்களில் உள்ள அந்த ஆகம முறை என்ற பிராமணிய முறையை ஒழித்து கட்டி ஜனநாயக வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்துதல் இன்றோ விஷயம் தலைகீழாக நடந்து கொண்டுள்ளது. நாட்டார் தெய்வ மரபையும் விழுங்கி ஏப்பமிடவே பிராமணியம் முயல்கிறது. கிராம பூசாரிகளுக்கும் ஆகம முறையை சொல்லித்தருதல், ஆடு கோழி பலியிட தடை செய்வது என்பதில் இதை காணலாம். நடக்க வேண்டியது என்னவோ பிராமணிய வழிபாட்டு முறையை அகற்றி கடவுளின் முன்னிலையில் சகலரும் சமம் என்பதும் உண்மையானால் அரங்கேற்ற வழிபாட்டு முறையை உருவாக்க வேண்டும் என்று போராடுதல். இதையே சனநாயக வழிபாட்டு முறை என்கிறோம். நன்றி. தோழர் அருணன். வாசிப்பு கா. சிதம்பரம். நன்றி.